ஹலோ கைஸ், ரொம்ப நாள் கழித்து நான் ஒக்குமா சட்ராஸ் எடுத்து வந்திருக்கிறேன். இன்றைக்கி ஃபீல்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. நான் ரொம்ப நாளாக இதை யூஸ் பண்ணவே இல்லை. நான் சிமோனோ ஸ்பரோஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீலை நான் உடச்சிட்டேன். இந்த ரீலில் இருக்கிற டிரைவ் கியர்னு ஒரு முக்கியமான பார்ட்டை நான் சவுண்டு வருதுன்னு ஓப்பன் பண்ணி நான் அதை அசம்பிள் பண்ணும்போது அதை உடச்சிட்டேன். தயவுசெய்து கைஸ், நீங்கள் வாங்கக்கூடிய விலை உயர்ந்த ரீல் பென், ஷிமானோ, ஒக்குமா இந்த மாதிரியான விலை உயர்ந்த ரீலை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சவுண்டு வந்துச்சுன்னா ப்ராப்பராக சர்வீஸ் சென்டர் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா, இல்லை யாராவது சர்வீஸ் பண்ணக்கூடியவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்து அதை முறைப்படி சர்வீஸ் பண்ணுங்கள். நமக்கு தெரியலன்னா தயவுசெய்து ஓப்பன் பண்ணாதீங்க. எனக்கு இந்த ரீலை நான் ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிடுச்சு. அப்படியுமே என்னால் முழுமையாக ரெடி பண்ண முடியல. இதுதான் பார்த்தீங்கன்னா டிரைவ் கியர்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த ரீல்லையே முக்கியமான ஒரு பார்ட்டு. அதை நான் உடச்சிட்டேன். இது நான் எங்கே வாங்கினேன்னா ஹில்ஸ் டு ஓசன் அப்படின்ட்டு மும்பையில் ஒரு ஷாப் இருக்குது, டேக்கிள் ஷாப்பு. அவங்க தான் இந்தியாவில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, ஒக்குமாவோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு. இவங்க தான் ஒக்குமா மேஜர் கிராஃப்ட்லாம் பண்ணுறாங்க. இவங்கக்கிட்ட நான் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே வெயிட் பண்ணி இந்த ஸ்பேர் நான் வாங்கினேன். கிட்டத்தட்ட 1600 வந்துருச்சு. எனக்கு அந்த லைன் ரோலரும் டிரைவ் கியரும் போயிடுச்சு. மற்றபடி ரீல் பார்த்திங்கன்னா சூப்பர் ரீலு. நான் தான் அதை மேனுவலாகவே உடச்சிட்டேன். இது என்னோடய பெரிய தப்பு. இனிமேல் இந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன். அப்படி இருந்துமே இந்த ரீலை நான் மாட்டி திரும்பவும் ஃபீல்டில் போய் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பயங்கர சத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு தெரியல, இந்த சத்தம் இன்னும் அரெஸ்ட் ஆகவே இல்லை. இதுதான் பார்த்திங்கன்னா டிரைவ் கியரு. இது இப்படி தான் எனக்கு கொரியர் அனுப்பியிருந்தாங்க. உள்ளுக்குள்ளே ஒரு லைன் ரோலரும் டிரைவ் கியரும் வச்சுருந்தாங்க. எனக்கு ரெண்டுமே சேர்த்து கிட்டத்தட்ட 1600 வந்துச்சு. டிரைவ் கியர் மட்டுமே 1200 வந்தது. அதுபோக ஜிஎஸ்டின்னு போட்டு கிட்டத்தட்ட கொரியர் சார்ஜ் எல்லாம் சேர்த்து 1600 வந்தது. ரேட்டு கொஞ்சம் அதிகம்தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ரீல் வாங்கி சும்மாவே இருக்குது. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ரீல். இதில் நிறைய மீன் பிடிச்சிட்டேன். எனக்கு என்னமோ இது யூஸ் பண்ணாதான் என்னமோ தான் தெரில, எனக்கு பெரிய மீனே அடிக்கலை. 2-3 தடவை பயங்கரமாக ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. ஆனால் அது ஹூக்கப் ஆகலை. ஒரு வேளை ரிட்ரீவாக கூட இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா சிமோனோ ஸ்பெரோஸோட ரிட்ரீவ் கிட்டத்தட்ட 110 சென்டிமீட்டர் வரும். ஒக்குமா சட்ரோஸோட ரிட்ரீவ் பார்த்தீங்கன்னா 101 சென்டிமீட்டர். ஒருவேளை இது கூட காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. இருந்தாலும் சிமோனோ ஸ்பெரோஸுங்கிறது என்னோடய ஃபேவரட் ரீல் தான். நான் விரும்பி அதை ஆசைப்பட்டு தான் வாங்கினேன். கண்டிப்பான முறையில் அதில் ஒரு பெரிய மீன் லேண்ட் பண்ணுவேன். ஒன்று மட்டும் இல்லை, நிறைய பெரிய மீனே லேண்ட் பண்ணுவேன். அதுக்கு தக்கன நம்ம ரிட்ரீவ் ஸ்பீடை கொஞ்சம் குறைச்சாலே போதும். நான் வழக்கமாக ஸ்பீடாக ரிட்ரீவ் பண்ணியே பழகினதுனால இது கிட்டத்தட்ட எனக்கு டபுள் மடங்கு ரிட்ரீவ் ஸ்பீடாகிடுது. ஏற்கனவே அது 110 சென்டிமீட்டர் ஸ்பீடுங்கிறதுனால நம்ம பழைய மாதிரி நான் கொஞ்சம் ஸ்பீடாக சுற்றுறதுனால எனக்கு அதோடய ஆக்ஷன் எல்லாமே ரொம்ப இன்னும் செட் ஆகலை. ஆனால் இன்றைக்கி நான் பெரிய மீன் ஒன்று லேண்ட் பண்ணியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 5 கிலோ இருக்கக்கூடிய ஒரு கொடுவா. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ராசியான ரீலை நான் கொண்டு வந்திருந்தேன். போட்டு ஒரு 2-3 காஸ்ட்லி பயங்கர சத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் ரீலை மாற்றிட்டேன், ஸ்பெரோஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு பெரிய சைஸு கொடுவா ஒன்று அடிச்சது. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சூப்பர். அந்த மணி வரைக்கும் போயிட்டு அடிச்சுட்டு வந்துடும்.
சிக்கிக்கிச்சு. வா. ஐயோ, ஆழமா இருக்குமா? நல்லா மாட்டிக்கிட்டு பேக்கில் வாங்குது. டைட் வைக்காம லூஸாக வச்சுருக்கேன். சிக்குனா தட்டும். இது லூரில் லெஃப்ட் இருக்கு. வராது முதல்ல. எந்த இடத்துல கிடக்கு? அதான் இதுதான் கிடக்கு. வேண்டாம், இறங்காத. போதும் போதும், ரொம்ப அடிக்காத. டைனிங் ஆயிரும். என்னாச்சு? ஏன் காடு பார்த்தியா? கை என்னாச்சு? ஐயோ, பிரைட் எடுத்துட்டு எப்படின்னா இந்த தான் கிடக்குது பிரைடு. இது பிரைடு தானே கிடக்குது. ஆழமாக இருக்கும். வேண்டாம், ஆழமாக இருக்குது. இவ்வளோ ஆழமா? இந்த வந்துட்டு பக்கத்து. என்ன உடஞ்சிக்கிட்டா? எது சிக்கிச்சு? வந்து தானே இருக்கு. சுத்து 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 சுத்து. அவ்வளோதான். இவனும் அத்து தான் கொண்டு வரானா? சுத்து 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 சுத்து. அப்படியா? இறங்கிரும். பிரைடை பத்தியா எவ்வளோ கேவலமா இருக்குன்னு. அந்த அடிக்காம இருக்க பாரு. லூரை போட்டு உடனே எடுத்துருவான். ஏ, அலை தண்ணி மேலே வருதுப்பா. அடிப்பான் எப்படி தெரியும் பேரு. இப்போ லூர் போட்டா எடுத்துரும், டவக்கன்னு எடுத்துரும். எனக்கு நீ லூரை போட்டு உடனே எடுக்க போயிரு. உனக்கு லூர் வேண்டாயா? ஒரு லூர் தான் இருக்கு. எடுக்காம இருக்கான். எடுல. போட் போட் போட். சூப்பர். கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா. அவ்வளோதான். சூப்பர் சூப்பர்.
பரவாயில்ல, ஏதோ சைஸு இதுவா சின்ன சைஸ் உனக்கு? சூப்பர் சைஸு. தூக்கி காட்டு, அடியில் பிடிச்சி தூக்கி காட்டு. வாயில் தானே ஏறி இருக்கு. அதில் சொருவி பையில் ரிலீஸ் பண்ணி போட்டு விடு, அவ்வளோதான். பார்த்து ஒரு அமுக்கு அமுக்கிக்கோ. எடுத்துறியா? நான் எடுத்துட்டா? பார்த்து தள்ள, நான் எடுக்கிறேன். இது எடுக்கணும் முதல்ல. இறங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். வெயில் இறங்க தான் செய்யுது. ஆக்டிவிட்டி இல்லாத இடத்துல அடிக்கானுமே. பை இருக்கு, தேர கிடக்கல, இதெல்லாம் அடிப்பான். அடிச்சிட்டான். ஐயோ விட்டுட்டு, ஐயோ ஆமா. வீசுறது எதிர்காத்து தள்ளு காத்த எவ்வளோ நான் சல்ல அடிச்சிடலாம். எழுத்து எடுக்கானே. பக்கத்துல வாயுது. ஏய், நோபி லூர் போடு, சின்ன லூரு. பிரகாஷ், நோபிலூர் சின்னலூர் படை. ஏன் கரையில் மேய்ச்சிட்டு இருக்காளா ஊழி? அடிச்சிட்டான். என்ன மீன்? கொடுவாவா? உதரில் வருது. நல்ல பின்ன வரானே. சூப்பர். அது வாட்டுக்கு வருது. சூப்பரா வரானே. சூப்பர். ஏய், ஊழிய கூடுவாவா? ஊழி தானா? கொடுவா மாதிரி தான் இருக்கு. ஊழி 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 ஊழி. நான் அந்த இதை கேப்சர் பண்றேன். கொடுவா மாதிரி இருக்கு. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஊழி மாதிரி தான் இருக்கு. ட்ராக் வாங்குறான். வாங்குவான். இந்த வரான நீளமா வரான் பாருங்க. ஏ அப்பா, ஏ அப்பா. ப்ரோ இங்கிட்டு வாயேன். கொடுவா மாதிரி தெரியுதா? கொடுவா வந்துட்டான் ஊழி. இருங்க நான் பாத்துக்கிறேன்.
நான் பார்த்துக்கிட்டேன் கொடுவா இங்கிட்டு வந்துரு பிரகாஷ் நான் பார்த்துக்கிட்டேன் மிதந்துருச்சு அதான் வந்துட்டான் வேற லெவலு பெருசு ஆனா இல்ல ஊடில பாயிண்ட்ஸ் இல்ல பெருசு ஆனா இல்ல ஊடி இல்ல பாயிண்ட்ஸ் இல்ல ஊடி பாயிண்ட்ஸ் இல்ல சரியான சைஸ் வாயில கீழ விட்டு உதறிடலாம் வேற லெவல்ல கை கொடுங்க பெரஸ்டிங்களே நல்ல சைஸா லாங்ல எடுத்துச்சு பாத்தியா நல்ல சைஸ் நானே நல்ல சைஸ் நல்ல ரெட் ஐ பாருல எப்படி இருக்குன்னு நான் வெளிச்சு லைட் போடு லாங்ல ஜம்ப் பண்ணும்போது ஊடி மாதிரி தெரியல ஊத்திங்க எனக்கு இழுத்தத பார்த்தாலே கொடுவாம தெரிஞ்சி நல்ல அடி ஏறி ஒண்ணுமே பண்ண முடியாது அதால ஆயிக்குள்ள ஏறி வந்துட்டு விட்டு நம்ம பாட்டு உட்கார்ந்து வேண்டியதான் அச்சோ சரியான யாத்து பாவம் வலிக்கு நினைக்கிறேன் நல்ல சைஸ் பவர்ஃபுல் நல்லா சரியான சைஸ் 5 கிலோ 5 கிலோ வந்துருச்சு சூப்பர் நல்லா இருக்குண்ணே ஆமா கூட அமைக்கிட்டா க்ளவுஸ் போட்டுக்கல அமைக்கிட்டா கேமரா வச்சு பிடிச்சிக்கோ அந்த உதறுது ஓகே தானே பிளேட் எங்கே இருக்குது இந்த இருக்குது பிளேட் எடுங்க கத்துறானா கத்துதான் வலிக்கணும் நோவி கத்துது ஐயா ரத்தம் வந்துட்டேன்